அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 4/7/2024, அதாவது ஆனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, சதுர்த்தசி 14வது திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் யாருக்கு வருதுன்னா துளாராசிக்காரங்களுக்கு வருது. நீங்கள் இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1:30லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை. இப்போது நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம், அதை போட்டுக்கிட வேண்டிய சர்ட் எப்படின்னா மஞ்சள், பிஸ்கட்டு, சந்தன கலர், அந்த மாதிரி. அதே மாதிரி தவிர்க்க வேண்டியது பிங்க், மெரூன் கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது துவரம்பருப்பு சம்மந்தப்பட்டது, அதாவது டால், பருப்பு, சாம்பார், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கணும். நண்பர்களே, நாம் ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இந்தந்த நட்சத்திரத்தில் என்னென்ன பலன்னு பார்க்குறோம் இல்லையா? மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேரக்டரை பற்றி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிட்டு போகலாம். இப்போ மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படின்னா பல இடங்களுக்கு செல்வதிலும் சுற்றுப்பயணம் செய்வதிலும் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு. அதே மாதிரி அவர் பர்சனாலிட்டி ஓரளவு அழகானவராக இருப்பார். இசையில் தேர்ச்சி, மியூசிக்கில் ரொம்ப ஒரு நிபுணத்துவம்னு சொல்லுவாங்க, தேர்ச்சின்னா அதுதான், பெற்றவராக இருப்பார். நீரில் முங்கி குளிக்கிறதுல விருப்பம். இப்போ நம்ம சிட்டி லைஃப்பில் எப்படி ஆயிடுச்சுன்னா சும்மா ஷவர்லையோ இல்லைன்னா பக்கெட்டில் வச்சோ குளிக்கிறோம் இல்லையா? அவருக்கு கிணத்துலையோ குளத்துலையோ லேக்கிலையோ முங்கி குளிக்கிறதுல ரொம்ப விருப்பம். ஆமாம். அதே சமயத்தில் நறுமண பொருட்கள், இந்த பெர்ஃப்யூமு, அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, விருப்பம், ரொம்ப லைக் பண்ணுவார். வலது பக்கத்தில் மறு அல்லது மச்சம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. நியாயம் தவற மாட்டார், கரெக்டாக நியாயமாக தான் நடந்துக்கிடுவார். அதே சமயத்தில் தூக்கம் கம்மி, ரொம்ப ஜாஸ்தி நேரம் தூங்குறது இல்லை. கொஞ்சம் கொடிய குணம், மூர்க்கத்துவம் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்தூலமான உடல்னால் கொஞ்சம் ஸ்டவுட்டான சதைப்பற்றுள்ள உடல். கோபம், அதே மாதிரி அதிகமான பேச்சு, பேச ஆரம்பிச்சிட்டா நான்ஸ்டாப் பேசிக்கிட்டே இருப்பார். ஆசிரியருடன் விவாதம் செய்யும் குணம். ஆசிரியர் சொன்னால் அது எப்படி இது இப்படின்னு அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தெய்வ பக்தி, மாதுர் பக்தி, பிதுர் பக்தி, அம்மா அப்பா மேலே கூட பாசம், பக்தி உடையவங்களாக இருப்பாங்க. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அதில் விருப்பமுடையவர்கள், அதிலால் பயன்பெறுபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு சிறு பயணம் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் போன காரியம் கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு, பட் கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை. துணிமணி, நகை வாங்க போகிறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. வர வேண்டிய பணம் சேர்ந்துருது. ஓரளவு அதிர்ஷ்டமான நாள்னே வச்சுக்கலாம். அடுத்து ரிஷபராசி. அதாவது மனைவி மூலம் பொருள் வரத்து, புதிய வாகனம் அல்லது நிலம் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ கூடிய சீக்கிரம் வாங்கிடுவீங்க. ஆபீஸ் அல்லது வீட்டில் சின்ன இடமாற்ற நிகழ்வு நடக்க போகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருக்குது. இன்னும் கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் உள்ளவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதாவது சினிமா, ட்ராமா, மியூசிக்கு, இந்த கவிஞர்கள், அனிமேஷன், இன்டீரியர் டெக்கரேஷன், இந்த துறையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வருகிறது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. இந்த கடகராசிக்காரங்க பழைய வாகனத்தை வித்துடுறீங்க. அதே மாதிரி பணம் கூட சேர்ந்து விட்டது. நண்பர்களை சந்தித்து முக்கியமான விஷயங்களை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகம் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது.
அதே மாதிரி தேவையான அளவு பணம் கூட வந்து கொண்டு இருக்கிறது. இந்த செலவு தான் கொஞ்சம் அதிகம் இருக்கிறது. ஓகே. அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரங்க, சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. அதாவது பொருள் வரவே வருகிறது. தைரியம், ரொம்ப மனோதைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கடுமையான முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு வெற்றியை வந்து கொடுக்க போகிறது. அந்த கடுமையான முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் செய்யும் இடத்தில் அங்கே வேலை பார்க்குறவங்க, அந்த கொலீக்ஸ், அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து அந்த மேல் அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லையா, நீங்கள் பார்க்குற ஆஃபீஸில் உள்ள சுப்பீரியர்ஸ், அரசாங்கத்தில் உள்ள ஆஃபீஸர்ஸ், அவங்க மூலம் அனுகூலம், ஃபேவரபிள் விஷயங்கள் நடக்கப் போகிறது. அடுத்து கன்னியாராசி, வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குது. குடும்ப உறவு, அதாவது அம்மா, அதே மாதிரி மனைவி, கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அந்த குடும்ப உறவு வந்து சுமூத் செயலி நல்லா சுமூகமாகவே போகிறது. புதிய வசதியான வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க. தகப்பனார், தாயார், அப்பா அம்மாவோட உடல்நிலை கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டி வாகனங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக ஓட்டுங்க. சகோதரர் ஒருத்தருக்கு கொஞ்சம் பிரச்சனையில் சிக்கிக்கிட்டார். அதை நினச்சா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அடுத்து துளாராசி, கோயிலுக்கு, அதாவது வந்து பக்தி டூர், 2-3 நாள் ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அடுத்தால வந்து நடக்கிற அந்த மேனரிசம், இதெல்லாம் வந்து பிரமிப்ப வைக்காதாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரீங்க. சுற்றத்தினரிடம் பட்டும் படாமலும் தான் இருந்துக்கிட்டு வரீங்க. அதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறது, மொய் அதோட சரி, அதுவும் நன்மைக்கு. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. பணம் வந்து சேமிப்பு இல்லைங்கிறது ஒன்று தான் கவலை, மற்றபடி நல்லத்தான் போகிறது. அடுத்து விருச்சிக ராசி, தகப்பனார், அதே மாதிரி தகப்பனாரோட வழி, அப்பா வழி சுற்றத்தினருடன் கொஞ்சம் பிரச்சனை வருது. ஆமாம், நீங்கள் வந்து ஒதுங்கியே போயிடுறீங்க என்னத்துக்கு அப்படின்னு. மனைவிட்ட கூட எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், தூக்கம் வரமாட்டேங்குது. ஆமாம், ஆனால் நாளை எல்லாம் முடிச்சுட்டு பழைய படி புது மனிதனாக மாறி விடுகிறீர்கள். சரியாக சாப்பிட்றதுனால உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி, மனைவியிட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் வந்து அவர் மீது உள்ள பாசம் கொஞ்சம் கூட குறைகிறது கிடையாது. மறைவான வழியில் பணம் வர வாய்ப்பு உள்ளது. சுற்றத்தினருடன் உறவு கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் அவ்வளோ சரியாக இல்லை. நிலம், கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா போகிறது. அடுத்து மகர ராசி, உங்களோட கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை இன்னும் கட்டி முடிக்கலை, அது வந்து முடிக்கப்படவில்லை. எதிர்பார்த்த அளவு வேலை, அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை ரெண்டுமே வந்து இன்னும் நடக்கலை. அதே மாதிரி காதலர்களிடையே கொஞ்சம் பிரிவு, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள். நண்பர்கள் வந்து சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாயங்காலம் வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து கும்பராசி, தாய் தகப்பனார், அதாவது பெற்றோர் மீது ரொம்ப அதிக பாசம் வச்சுருக்கிறீங்க. ஆமாம், ஹையர் எஜுகேஷன் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவி உறவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவிற்கு வந்து கைகால் வலி கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. ஆமாம், முன்னோக்கி சென்ற தொழில் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறது மாதிரி ஒரு மனசுக்கு படுகிறது. அடுத்து மீனராசி, நண்பர்கள் உங்களுக்கு வந்து உங்கள் நண்பர் ஒருத்தரோட வீட்டு விசேஷத்துக்கு இந்த இதில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் மீது செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. ஜெயித்து விடலாம், நம்ம எப்படியும் பெரிய லெவலில் வருவோம் அப்படின்னு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. மாணவர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம் தான். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி வந்து கடந்த கால நினைவு வந்து அப்பப்போ மனசை வந்து ஒரு தாலாட்ட மாதிரி தாளாட்டிக்கிட்டு போகிறது. நண்பர்களே,
இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.